புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 17 தொடக்கம் 19. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகுமுன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைப்பிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். சிந்தனை: சில வேளைகளில் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் ஒப்பிட்டு நோக்குவது மிகவும் சவால் நிறைந்ததாக இருக்கும். 10 கட்டளைகளுக்கு அப்பாலே பழைய ஏற்பாடு எண்ணற்ற சட்டங்களால் நிறைந்துள்ளது. பரிசேயர்கள் மோசேயின் கட்டளைகளை பாதுகாத்து விளக்கும் முயற்சியில் 613 கட்டளைகளை இனம் கண்டு கொண்டனர். இவ்வாறு பரிசேயர்கள் விரிவான கட்டளைகள் மூலம் திருச்சட்டத்தை காக்க முயன்ற போது இறைவாக்கினர்கள் உடன்படிக்கைக்கு இன்னும் ஆழமான பிரமாணிக்கமாய் இருக்குமாறு இஸ்ரேல் மக்களை அழைத்து கொண்டிருந்தனர். பல இறைவாக்கினர்கள் வர இருக்கும் மெசியாவை அறிவித்து அவர் கொண்டு வர இருந்த உள்ளத்தில் எழுதப்பட இருந்த புதிய உடன்படிக்கையை முன்னறிவித்தார்கள். இன்றைய நற்செய்தியில் இயேசு திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிப்பதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்கிறார். நிறைவேற்றுதல் என்பது திருச்சட்டத்தையும் இறைவாக்குகளையும் முழுமை பெறச் செய்து அவற்றை அருளின் புதிய உடன்படிக்கைக்குள் உயர்த்தி வைப்பதாகும். இந்த நிறைவு புற அனுசரிப்புகளை கடந்து உள்ளத்திலே அகமாற்றத்தை ஏற்படுத்தி அன்பின் உண்மையான அர்த்தத்தை அடைகிறது. இயேசு புறச்செயல்களை மட்டுமல்லாமல் திருச்சட்டம் சொல்லும் அகப்பொருளையும் கருத்தில் கொண்டு திருச்சட்டத்தின் ஒழுக்க முறைகளை நிறைவேற்றினார். உதாரணமாக, இந்த மலை போதனையிலே கொலை செய்யாதே என்று சொல்லப்படுகின்ற கட்டளையை இயேசு கோபம் கொள்ளாதே, வெறுப்பு கொள்ளாதே என்று மாற்றி பேசுகின்றார். இவ்வாறு செய்வதன் மூலம் அவர் கடவுளின் முழுமையான நீதியை வெளிப்படுத்துகின்றார். அந்த நீதி வெளிப்படையான கீழ்ப்படிதல் மட்டுமல்ல, அன்பில் வேரூன்றிய அக தூய்மையையும் கோரி நிற்கின்றது. பழைய ஏற்பாட்டில் பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்ட மிருக பலிகள் இயேசுவின் திருச்சிலுவை பலியிலே முழுமை பெறுகின்றது. அவரே தலைமை குருவாக மாறி செம்மறியாடாக தம்மை தூய பலியாக சிலுவை என்ற பீடத்திலே ஒப்பு கொடுக்கின்றார். இது தேவ நற்கருணையில் நிலைநிறுத்தப்படுகிறது. இது நிலையான நற்கருணையில் புதியதும் முழுமையானதுமான வழிபாட்டுக்கு வழிவகுக்கின்றது. மேலும் சட்டமும் இறைவாக்குகளும் வர இருந்த மெசியாவையும் அவர் நிறுவ இருந்த புதிய உடன்படிக்கையையும் சுட்டி காட்டின. இந்த எதிர்வு கூறலை மெசியா நிறைவேற்றினார். அவரில் அனைத்து மக்களினங்களும் ஒன்று சேர்க்கப்படுகின்ற கடவுளின் திட்டம் நிறைவேறுகின்றது. இனி மீட்பின் வாக்குறுதிகள் எதிர்காலத்தில் நிகழ இருக்கும் நம்பிக்கையின் நிகழ்வுகளாக அல்லாமல் நிகழ்கால உண்மைகளாக மாறியுள்ளன. மேலே சொல்லப்பட்ட ஒழுக்கம் சார்ந்த, வழிபாடு சார்ந்த, இறைவாக்கு சார்ந்த அனைத்தும் இவ்வாறு இயேசுவில் நிறைவேறுகின்றன. இவ்வாறு இயேசு பழைய உடன்படிக்கையை நிறைவேற்றியது மட்டுமல்ல, அவற்றை உயர்ந்த ஒரு நிலைக்கு உயர்த்தியும் வைக்கின்றார். இவ்வாறு செய்து அன்பு, அருள்,
உண்மை என்பவற்றின் மூலம் மனித குலத்தை இறைவனுடன் ஆழமான உறவுக்குள் கொண்டு செல்வதை நோக்கமாக கொண்டு நிறைவேற்றினார். அனைத்து வாக்குறுதிகளும் சட்டங்களினதும் நிறைவு இயேசுவே என்பதை இன்று சிந்திப்போம். இயேசு இவற்றை திருப்பலியில் நிறைவு செய்வதை உணர்ந்து கொள்வோம். இது நற்கருணையில் நிலையாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது என்பதை தெரிந்து கொள்வோம். செபம். ஆண்டவரே, நீர் நிறுவிய அருளின் புதிய உடன்படிக்கை மூலம் எம்மை மாற்றியருளும். ஆமென்.